வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பறவைகள் பாதுகாப்பும் விலங்குகள் பாதுகாப்பையும் பற்றி சொல்கிறேன். பறவைகளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப அவசியம், அதுபோல் விலங்குகளுக்கும் பாதுகாப்பு அவசியம். விலங்குகளை வந்து நம்ம வந்து நாய் பூனை அதெல்லாம் வந்து வீட்லேயே வச்சு நம்ம வளர்த்துக்கிறோம். மீதி விலங்குகள்லாம் ரோட்டில் திரியுது. பறவைகளும் அந்த மாதிரி தான். நம்மளால் அழகாக இருக்க பறவைகள்லாம் வீட்டில் வளர்த்துட்டு மீதி பறவைகள்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம். ஆனால் அந்த மாதிரி விடுறதுனால நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சு போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பறவைகளையும் அனிமல்ஸையும் பாதுகாக்கணும். பறவைகள் அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் செய்ய வேணாம். நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் திரியிற அடிபட்டு கிடக்கிற நாய் பூனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டிய உதவியை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இது போல் பறவைகளுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்னென்னா நீங்கள் வந்து பறவைகளுக்கு எதுவும் பெருசாக செஞ்சிட வேணாம், பாதுகாப்புலாம் வச்சிட வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேடந்தாங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்க பறவைகள்லாம் உணவு தேடி போகுது. அதுபோல் இங்கே முன்னாடியே இருந்தது. ஆற்றுல குளத்துல ஏரியிலலாம் பறவைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி இல்லை. ஏன்னா நம்ம வந்து தொழிற்சாலையில் இருக்க தண்ணியெல்லாம் கலந்து அது எல்லாமே வந்து ரொம்ப கெட்டு போனதுனால தண்ணியை யாரும் குடிக்கவே முடியல. அதனால் பறவைகளும் விலங்குகளும் அதை குடிச்சிட்டு செத்து போகுது. அதனால் நம்ம அந்த மாதிரி அதை விடாமல் பறவைகளை அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். பறவைகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவிக்கூடு அதெல்லாம் கட்டி நம்ம வீட்டில் வச்சுருப்பீங்க. அதுபோல் நம்ம எதுவும் பெருசாக பண்ணாமல் சின்னதாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அந்த பறவைகளுக்கு பண்ணி தானியங்கள் தண்ணிகளெல்லாம் அந்த பறவைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு ஜெகநாதன் பறவைகள் பாதுகாப்பை பற்றி நல்லா பேசலாம். ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் சார்பில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறோம். ஒரு சின்ன முயற்சியாக எல்லா மரத்துலையும் சின்னதாக ஒரு டப்பாவில் தண்ணியும் கொஞ்சம் தானியமும் வச்சோம்னா அதுங்க எடுத்துக்கும். அது எங்களால் ஒரு முடிஞ்ச சின்ன உதவி. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இங்கே தானியங்கள்லாம் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம்.